ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரெண்டு தக்காளி நல்லா அழகாக பழுத்திருக்கு. அதை நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்திருக்கு, ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பூ, இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கீரை நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க. நல்ல பெருசா வளர்ந்துருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்டு நம்ம வளர விட்டதுல இருந்து வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு. பாத்தீங்களா நம்ம கட் பண்ணிட்டு விட்டது ரெண்டாவது வளர்ந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னும் அது வளரணும்னு நான் விட்டு வச்சிருக்கேன். இதை போட்டிருந்தோம்ல, அது அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. கீரை எப்படி கொத்து கொத்தா வளர்ந்துருக்கு பாருங்க. பாருங்க அடுத்தது குட்டியா ஒரு வெள்ளரிக்காய் திரும்பவும் வருது. பாத்தீங்களா தெரியுதா உங்களுக்கு? கருவேப்பிலை பழம். இந்த கீரையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்க பார்த்தீங்களா, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய மணத்தக்காளி பழம் இருக்கு, நிறைய கீழே விழுந்திருக்கு. நம்ம இது பறித்து சாப்பிட்டோன்னா அது நமக்கு குடல் புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் சரியாகும். இந்த கீரையை நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். நான் இதை பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. அப்படிதான் நன்றி. நிறைய காய்ச்சிருக்குது. ஆமா, அது இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லு? செம்மையா இருக்கும். அதோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்தோன்னே இது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் ஒரே ஆளா இருந்து திம்பேன். அதனால எனக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்குமா? அது எப்படி புரியலையே. இதை சாப்பிட்டு உனக்கு என்னெல்லாம் கிடைக்குது சொல்லு. எனக்கு அது முதல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன டேஸ்ட் எல்லாம் இருக்கும் அதுல? அதுல இனிக்கும், சிலது புளிக்கும். அடுத்த குட்டி குட்டி விதையெல்லாம் திங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சவைக்கும் போது அழகா இருக்கும். அடுத்தது என்னன்னா, அத தோலை நான் திங்க மாட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, எங்க செடியில இவ்வளவு காய்க்கிறத பார்த்து எங்களுக்கு பெருமையா இருக்கு. நிறைய பறவைகளும் வந்து இதெல்லாம் தின்னுட்டு போகும். நீங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய கொத்தா இருக்கு பாருங்க. ஆமா, நான் குட்டி குட்டியெல்லாம் பறிக்க போறேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தின்னு காட்டுறேன். சூப்பரா இருக்கு. இப்படி கொத்தா இருக்கு பாருங்க. இது மூணு கிடக்குது பாருங்க. இது பார்க்க அழகா கொத்தா கிரேப்ஸ் கலர்ல இருக்கு பாருங்க. கருப்பா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, இது எவ்வளவு கொத்தியா இருக்குன்னு பாருங்க. நிறைய பறவைகளும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்குதுங்க. அதோடைய வேஸ்ட் தான் இதெல்லாம். இந்த பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆண்ட்ரிக்கு வேட்டதான். நிறைய இருக்கே. இங்க பாருங்க, எங்களுக்கே தெரியாம ஒரு வெள்ளரிக்காய் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. குளிச்சிருந்து வளர்ந்துருக்கு. இந்த விதையெல்லாம் எடுத்து நம்ம இப்போ அடுத்து திரும்பவும் விதைக்க போறோம். இது கொஞ்சமா வளர்ந்த பிறகு என்னை எடுத்து தனியா வைக்கணும். அப்பதான் நல்ல பெருசா ஹெல்த்தியா வளரும். நிறைய பூ வச்சிருக்கு. கீழே கொண்டு போய் இதுல இன்னும் வேற பூ எடுத்து நிறைய வேற செடியில வைக்கணும். இந்த வேற தொட்டியில வைக்கணும். இனி
வேடன் இங்க பரிசு இருக்குது. எங்க அம்மா இவ்வளவு பரிசு இருக்காங்க. என்னென்ன கிடக்குது மொத்தம் கொண்டு வைக்கிறாங்க. இப்ப எங்க அம்மா பூ காய்ச்சி இருக்குது. நிறைய பூ இருக்குது. எங்க அம்மா பாதியா பறிச்சுட்டே இருக்காங்க. நிறைய இருக்குது பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. என்னமோ நிறைய கிடக்குது. எங்க அம்மா ஒன்னொன்னா பறிச்சுட்டே வராங்க. நானும் சேர்ந்து பறிக்கிறேன். இப்ப கொண்டு வைக்க போறாங்க. நானும் வைக்கிறேன். பாருங்க எல்லாத்தையும் வச்சாச்சு. அம்மா நிறைய பறிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சமும் கிடக்குது. பாருங்க இவ்வளவு இருக்குது. அடுத்த கிடக்குதான்னு பாக்குறாங்க எங்க அம்மா. இதான் எங்க அம்மாவோட ஃபேஸ். எங்கள் அம்மாட்ட ஃபேஸ் யாரும் பார்த்தது இல்லையா? அடுத்தது ஏதாவது கிடக்குதான்னு பாக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் பறிச்சிட்டோம். ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னமோ கிடைச்சிருக்கு. இதையும் போட்டாச்சு. ரைட்டோட இன்னைக்கு ஹார்வெஸ்டிங் என்னென்னு பார்த்துக்கலாம். கீரை, 2 தக்காளி, இது செவந்தி பூ, மிளகாய், பிச்சிப்பூ, மணத்தக்காளி. எங்க ஹார்வெஸ்டிங் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.